நாமக்கல்லில் கொள்ளையர் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து பரபரப்பு செய்திகள் வெளியாகி வரும் சூழலில் தற்பொழுது பிடிபட்ட வடமாநில கொள்ளையர்கள் குறித்து புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. என்னவென்று அறியலாம். எமது செய்தியாளர் சதாசிவம் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சதாசிவம். புதிய தகவலாக கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடியது என்னவாக இருக்கிறது? இந்த கொள்ளை சம்பவத்தில் அடுத்த கட்ட விசாரணை தொடர்பான தகவல்களும் என்னவாக இருக்கின்றன? விவரங்கள். நிச்சயமாக வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளையில் சம்பந்தப்பட்ட வடமாநிலத்தைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட கும்பலை நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் காவல்துறையினர் துரத்தி பிடிக்க முயன்ற போது துப்பாக்கி சூடானது தற்காப்புக்காக நடத்தப்பட்டது. இதில் ஒருவர் ஜமாலுதீன் என்பவர், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஜமாலுதீன் என்பவர் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 6 பேரில் ஒருவர் துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்தார். இதையடுத்து கோவை அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்றுள்ள நிலையில் மீதமுள்ள 5 பேரிடம் வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து சேலம் சரக டிஐஜி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணையானது கடந்த 15 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த அடுத்தடுத்து விசாரணை கட்டத்தில் பார்த்தோம்னால் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வருகிறது. மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் தங்கள் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களா என்பதெல்லாம் குறித்து அருகில் உள்ள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் போலீசாரும் வெப்படை காவல் நிலையத்தில் முகாமிட்டுள்ளனர். குறிப்பாக நேற்றைய தினம் நள்ளிரவு பார்த்தோம்னால் ஆந்திர மாநிலத்திலிருந்து கடப்பா மாவட்டத்தில் ஊரக காவல் ஆய்வாளர் தலைமையில் 2 காவல் உட்பட போலீசாரும் தங்கள் பகுதியில் நடந்த ஏடிஎம் கொள்ளையில் இவர்களுக்கு தொடர்புடையதா என்றும் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தற்போது புதிய தகவல் என்னவென்று பார்த்தால், இந்த கொள்ளையர்கள் கேரள மாநிலம் திருச்சூருக்கு வருவதற்கு முன்பாக ஹரியானா மாநிலத்திலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு சபீர்கான், சௌகித் ஆகிய 2 பேரும் வந்ததாகவும், சென்னை விமான நிலையத்திலிருந்து கண்டெய்னர் லாரி மூலம் கேரளா மாநிலம் திருச்சூருக்கு சென்றதாகவும், மீதமுள்ள 3 பேரும் காரில் திருச்சூருக்கு பயணம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அங்கு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். தற்போது இந்த கொள்ளை கும்பலானது கடந்த 2022ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடர்புடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் காவல்துறையினருக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இவர்கள் தொடர்ந்து இவர்களிடம் என்னமான தகவல் கிடைக்கிறது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கு முன்னதாக நாமக்கல் மாவட்டம் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டு உடலானது நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள ஜமாலுதீன் உடலானது இன்று பிரேத பரிசோதனை செய்ய உள்ளனர். இதற்கு முன்னதாக வெப்படை காவல் நிலையத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணாவும் வருகிறது. தொடர்ந்து குற்றவாளியிடம் விசாரணை செய்ய உள்ளனர். ரைட். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். தொடர்ந்து மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.